ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேனூஸ் vlogs. இது பாரிஸ் vlogோட 3rd டே. அன்றைக்கி நாங்கள் டிஸ்னிலேண்ட் தான் போயிருந்தோம். இது ட்ரெயின்லேயே நம்ம போயிடலாம். நாங்கள் இருந்த ரூமில் இருந்து இங்கே போகிறக்கு ஒரு 45 மினிட்ஸ்ன்ற மாதிரி டைம் எடுத்துச்சு. ட்ரெயினில் வந்ததுமே நம்ம அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நடந்தால் போதும் இந்த டிஸ்னிலேண்ட் வந்துடும். இதுக்கு வந்து மார்னிங் 9:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 12 o'clock வரைக்குமே நைட்டு இருக்குங்க இது. அதனால் பிரச்சனை கிடையாது. டிக்கெட் எல்லாமே ஆன்லைன்லேயே வாங்கியாச்சு. இந்த vlog வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் வந்துட்டு போர் அடிக்காத மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா டிஸ்னிலேண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக பெரியவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, குட்டி பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு டிஸ்னிலேண்டை வந்துட்டு எப்படியாவது பார்த்தணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தாங்க என் பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக இந்த இடத்த வந்து சொல்லிகிட்ருக்கா. அவளுக்காகவே மெயினாக இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம். இது ஒரு ஆளுக்கு வந்து 70 to 100 யூரோன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர் பர்சனுக்கு. குட்டீஸ்க்கும் அதே மாதிரி தாங்க. அதனால் டிக்கெட் எல்லாமே ஆன்லைன்லேயே இதுவுமே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நிறையா வந்து பரேடு, அப்புறம் வந்துட்டு நைட் ஷோஸ் இது எல்லாமே இருக்குது. பரேடு மட்டும் நான் தனி vlog-ஆ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நான் காமிக்கிறேன். எந்தெந்த இதில் போய்ட்டு ரெய்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்றது அதெல்லாம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 9:30க்கு இது ஓப்பன் பண்ணுவாங்கன்றனால நாங்கள் சீக்கிரமாக கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் வந்ததே கரெக்டான டைம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஷார்ப்பாக அந்த டைமுக்கு உள்ள எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு மேப் வச்சுருப்பாங்க, எந்தெந்த ரெய்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி கேஸ்டல், குட்டி குட்டி கேஸ்டல் மாதிரி அழகாக இருந்தது. எனக்கு ஏதோ வந்து ஒரு சினிமேட்டிக்காக இருந்ததுங்க. செட்டு மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. குட்டி பசங்களுக்கு எல்லாமே, அங்கே குட்டி குட்டி பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்ச டிஸ்னி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த காஸ்டியூம்ஸில் வந்திருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் மண்டையில் இந்த ஒரு மிக்கி மவுஸோட ஹெட்பேண்ட் இருந்ததுங்க. அதை வந்துட்டு கண்டிப்பாக எனக்கும் பாப்பாவுக்கும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இது நீங்கள் எங்கேயாவது வெளியே வேறு எங்கேயாவது வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் இந்த டிஸ்னி லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்பேண்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 25 யூரோங்க. ஸோ அதனால் நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10 யூரோ இல்லை 5 யூரோக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் ஃப்ரோசன், அதோட எல்சா ஆனாவோட கேரக்டரோட காஸ்டியூம் தான் போட்டு வந்தாங்க. இந்த சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைங்க, அதாவது சொவேனியர், அப்புறம் பேக்கரி ஷாப்ஸ் மாதிரி இந்த மாதிரி கடைங்க தான். அதுவுமே வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்களுமே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அதுக்குமே ஒவ்வொரு இதுக்குமே கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. சரி, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபஸ்ட்டு உள்ளே அந்த கேஸ்டல்குள்ளே போயாச்சு. இதை பார்த்த உடனே என் பொண்ணுக்கும் பையனுக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்குமே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம டிவியில் பார்க்குறது தான். இங்கே நின்று நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு 2 ஷோஸ் மாதிரி போடுறாங்க. அதாவது மார்னிங் 11:30க்கு ஒரு பரேட் நடக்கும். அந்த பரேட் கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே டைம் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 11 o'clockே நீங்கள் அங்கே வந்தீங்க, அந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், உங்களால் பார்க்கவே முடியாது. கரெக்டாக டெய்லியுமே வந்துட்டு இதை வந்து 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7:30ன்ற மாதிரி ஒரு ஷோஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 11 o'clock இருந்து 12 o'clock அப்போ ஒரு நைட் ஷோ மாதிரி போடுறாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் 7:30 வரைக்குமே இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போனோம். என்ட்ரன்ஸ் அந்த கேஸ்டல்லேருந்து உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயே நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்களுக்கு விளையாடுற மாதிரி ரேட்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்கள் உள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ரேட்ஸு இது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இதில் வந்துட்டு லேண்டு மாதிரி வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்வென்ச்சர் லேண்டு, இன்னொன்று ஃப்ரண்டயர் லேண்டுன்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஃபேண்டசி லேண்டுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு ரெய்டுக்குமே அதுக்கு ஒரு பேர் மாதிரி வச்சு இது செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்னி லேண்ட்லேயே 2 விதமாக இருக்குது. நம்ம போனது வந்து டிஸ்னி லேண்டு. இதுக்கு பக்கத்தில் வால்ட் லேண்டுன்னு இருக்குது. அது தனியாக செப்பரேட்டாக இருக்கும். அதில் வந்து இந்த டாய் ஸ்டோரி, ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். நம்ம போனதில் வந்து மிக்கி மவுஸ் தான் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட் ரைடு இது தாங்க.
ஒவ்வொரு ரைடுக்குமே பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எவ்வளோ வெயிட்டிங் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த ரைடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ்ன்ற மாதிரி டைம் காமிச்சுது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து அவ்வளோ லைன் அவ்வளோ இதாக இருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் ஒவ்வொரு ரைடுக்குமே 1 ஹவர்ன்ற மாதிரி நாங்கள் நின்று தான் பார்த்தோம். ஆனால் பெரிய ரைடுன்றது பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஒரு நாள்லேயே. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி பார்த்தலாம். ஆனால் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயே வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஆயிரும். ஆனால் நின்று பார்த்து அதில் போய் ப்ளே பண்ணுறதில் அந்த ரைடில் போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நின்னதுக்கு வர்த்துன்ற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே அப்படி தான். அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அது எல்லாமே சூப்பராக இருந்தது. குட்டீஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இதுலேயே வந்துட்டு ரெயில்லையே எங்களுக்கு கிடச்சிருச்சு. குட்டீஸ் 2 பேர்த்தையும் முன்னாடி உட்கார வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி போனோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது தான் நாங்கள் போனது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி வந்து ரொம்ப சன்னி டேங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அதுக்கப்புறம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தூரம் நடக்கணும். ஒரு ரைட் முடிச்சிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறக்கே வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருங்க. அங்கே போய் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரைடில் விளையாடணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி போகணும். மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் எல்லாமே குட்டீஸ்க்கு நீங்கள் கொண்டு போயிடுங்க. அங்கே போய் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்குமே ரொம்ப வெயிட்டிங் பண்ணி தான் நீங்கள் போகணும். இந்த ரைடு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பிக் தண்டர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த டிஸ்னிலேண்ட் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரைடை ட்ரை பண்ணிடுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அது அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க. என்னால் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் போன ரைட்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரைடு வந்து மேலே கீழேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இந்த நம்ம கோயிலெல்லாம் வந்து சாமியை பார்க்குறக்கு வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லைனாக போயிட்டே இருந்தது. இதுக்கு போகிறக்கே வந்து ஒரு ஸ்டேஜில் போயிடலாமா திருப்பி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் இதுக்கு வந்து நான் வெயிட் பண்ணி போனது வர்த்துன்ற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டுமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி 1 மணி நேரம் கழித்து இதுக்கு வந்தாச்சு. நான் உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இது போன ஸ்பீடை பார்த்தோன்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த சைட்லேருந்து அது முடிச்சதுக்கப்புறம் பரேடு வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட வீடியோ நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். குட்டீஸ்க்கு பிடிக்குன்றனால அதை தனியாக ஷேர் பண்ணுறேன். அந்த பரேடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கினோம். இந்த மாதிரி ஆப்பிள் கேக் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும், பைரட்ஸ் ஆஃப் கரீபியன். அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட்டிங் டைம் போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து நாங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலேயே நின்னோம். தண்ணி எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி ஸ்நாக்ஸுமே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து நீங்கள் அடைச்சிட்டு போகணுன்னு வேண்டாம். குட்டீஸ்க்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் டாய்ஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க. அந்த ராட்டட்டூலி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த குட்டி மவுஸ் வச்சுருந்தாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் ரிலேட்டடாக தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் குட்டி டாய்ஸ் எல்லாமே €25 €50 போட்டிருந்தாங்க. இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியனுக்கும் அப்படி தாங்க. உள்ளே நான் போய் வீடியோ கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டுக்குள்ளேயே தாங்க போச்சு. ஆனால் நல்லா இருந்தது. அதை நம்ம ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் லைட் இருக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போனதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் மாதிரி இருக்குல்ல, ஆனால் நைட்டு இல்லைங்க, மத்தியானம். இது வந்து ஒரு 12 o'clockக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டுன்னு தான் ஃபீல் ஆகும். அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், என்னென்ன கேரக்டர் என்னென்ன வேலை பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இங்கே படமாகவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. சவுண்டாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் இதில் வந்து டாய்ஸில் இருந்தது. ஃபுல்லாக வந்து அந்த நைட் தீமில் தான் இருந்தது. இந்த ஃபைனலாக இந்த ஹீரோ என்ட்ரி வரும்ல, அதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக எல்லாருமே கத்தி இது பண்ணாங்க. அதையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
ஓமன் வந்ததுமே வந்து யாரெல்லாம் வராங்களோ ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற இடம் இந்த பாரிஸ் ட்ரிப்பு தாங்க. ஆனால் எனக்கு வரக்க ஒரு 5 இயர்ஸ் இதுக்கு டைம் ஆயிருக்கு. பெரிய ரீசன்னா ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு அதுக்கு போகணும்னு இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 3-4 டேஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணேங்க. அப்படி தான் இருந்தது. குட்டீஸ்க்குமே வந்து போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது ஜெர்மனியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு பிளான் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் குட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை கூட்டிகிட்டு போங்க. அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்துட்டு தான் போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரங்க, அந்த நடந்து போகிறதே வந்துட்டு ரொம்ப வந்து டயர்டாயிருவாங்க. இந்த வாட்டி குட்டீஸ் வந்து ரொம்ப நச்செல்லாம் பண்ணவே இல்லை. அதியெல்லாம் வந்து அழகாக நடந்து வந்துட்டு இருந்தான். ரொம்ப டைம் ஆக தான் அவனால் முடியல. அதுக்கப்புறம் ஒரு போகிற நேரத்தில் தான் அப்பா தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் இந்த குதிரை ரைடு நான் லைஃப்பில் போனதே கிடையாது. ஆனால் இது எல்லாமே வந்து பெரியவங்களும் அலோவ் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. நான் ஜாலியாக வந்து அதி பக்கத்துலேயும் பாப்பா பக்கத்துலேயும் நடுவில் உட்காந்தாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடுனா. சின்ன வயசில் போயிருக்கேன்னா அது எனக்கு தெரியல. ஆனால் இப்போது இதில் தான் நான் போனேன். ரொம்ப ஜாலியாக நானும் என்ஜாய் பண்ணேன். அந்த இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப் அண்ட் சாசர் மாதிரி இருக்கும், இதுக்கும் போயிருந்தோம். சின்ன குழந்தைங்க விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு 3-4 தாங்க வச்சுருக்காங்க. மற்றது எல்லாத்துலேயுமே அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில இதில் 2-3 இதில் தான் மட்டும்தான் குட்டீஸோட ஹைட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சிங்கிளாக போகிற மாதிரி, அதாவது குட்டி பசங்க கூட உட்காந்து இல்லை, சிங்கிளாக போகிற ரைடு இருந்தது. அதில் 2-3 இது ரைடு எங்களை அலோவ் பண்ணலை. ஏன்னா அது வந்து அந்த ஒரு ஹைட்டில் இல்லை அப்படின்றனால, அதனால் அவனை விட்டாச்சு. அப்புறம் அதில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு மத்தியானம் லஞ்சே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் சிம்பிளாக சாப்பிட்டோம். ஃபலாஃபல், சிக்கனில் வந்துட்டு ஒரு சாலட் மாதிரி, அதுக்கப்புறம் க்ரெப்பை. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு ஃபேண்டசி லேண்டுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். இதுவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக. இதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் நார்மலாக வாங்குகிற டிக்கெட்டை விட இதில் ஸ்பெஷல் டிக்கெட் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் 16 யூரோ, ஒவ்வொரு ரைடில் 5 யூரோ பர் பர்சன், இல்லைனா 10 யூரோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக, ப்ரீமியம் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இந்த லைன் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக நீங்கள் இந்த ரைடுக்கே வந்துடலாம். வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் அது போக இந்த ப்ரீமியம் டிக்கெட் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை ஒவ்வொரு ரைடுக்கு சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம். இந்த ஃபேண்டசி வேர்ல்டு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதுவுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க.
அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க உள்ள. அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தா. அவங்க அப்பா அதுக்கெல்லாம் காமெடி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது அந்த மெயின் கேஸ்டல்லேருந்து லெஃப்ட் சைடில் இது இருக்குது. இங்கேயும் 2-3 வந்துட்டு ரெய்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஹாலில் வந்துட்டு டான்ஸு, மியூசிக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தந்த டைமில் வந்துட்டு போட்டிருக்காங்க. இது 4 o'clock, அதுக்கப்புறம் 5 o'clock மியூசிக் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அங்கே ஒரு இந்த டிஸ்னிலேண்டோட ஆப் வச்சுருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டா எந்தெந்த டைமில் என்னென்ன ஷோ நடக்குது அப்படிங்கிறது நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அங்கங்கே 3D ஷோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு 15 minutes ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபைனலாக இந்த கார் ரேஸ் முடிச்சுட்டு 7 o'clock ஒரு ஷோஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதுவுமே மெயின் என்ட்ரன்ஸில் தான் சூப்பராக இருக்கும். Avec moins de poésie, je me vois au soleil avec tout ce trésor. Je vais bien aussi réunir, on s'est reposé tranquille, entouré des milliers de jolies pièces d'or. Moi j'ai un rêve, moi j'ai un rêve, c'est mon élémentaire pour tout le ciel céleste. De profiter chaque jour, avec d'avoir quitté ma tour, on retournera le jour, moi j'ai un rêve. Rempli d'or, elle me danse sous un tapis de lumière, elle met ma belle, je me
ஷோ வந்து ஒரு 1/2 ஹவர்ன்ற மாதிரி நடந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி 11 o'clockலேருந்து 12 o'clockக்குள்ளே ஒரு ஷோ போடுவாங்க. அது நைட் ஷோன்ற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 11 o'clockக்கு ஒரு பரேட் நடந்தது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.